அப்படி ஒரு அந்த ஈமான் இருக்கு இல்லையா, இப்போ தனிமையில நான் இருக்கிறேன், என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வலுவா வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன என்ன செய்யணும்? என்னுடைய செயல்பாடு முதலாவது செயல்பாடு அஸ்ஸலா, தொழுகை. 5 வக்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு. உள்ளத்துல நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஸருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்றேன்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாவின் பக்கம் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கலைன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன், நான் என்னால இது நடக்கலையா அல்லாஹ், நீ பாதுகாத்தன். நான் அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். இப்ப அந்த அருள் வேணுமா, போய் பள்ளியில் நில்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். 2வது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்க பழகுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வரும். அது ஒண்ணு, அவர்கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா ஒண்ணு அதை பாவமா அதை செய்வீங்க. இல்லை நான் செய்யாமல் நான் ஒதுங்கி இருக்கிறேன், அவன் தான் பார்க்குறான், அவன் தான் பார்ப்பான், நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லவனாக தான் இருப்பான் முன்னாடி, அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன், அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன்னா 2 நடக்கும். ஒன்று, அதை செய்ய மாட்டீங்க, ஓகே. 2வது, அதை ஒரு பாவமாகவே நீங்கள் கருத மாட்டீங்க. அதை பாவமாக கருதலைன்னா தனிமைன்னு வரும்போது இயற்கையாக உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது நேச்சராக இன்னைக்கு எல்லாம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இல்லை தான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு ஒரு சென்ஸ் ஒரு ரிப்போர்ட் படியே இன்னைக்கு தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்தில் 22 வயது 24 வயது 25 வயதுக்கு அப்புறம் நடக்கும். நான் சொல்றது ஒரு 90-80s சொல்றேன். அதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்கெல்லாம் 12 வயசு 13 வயசு பையன் கூட இந்த விஷயத்துல ரொம்ப தீர்த்தி ஆகுறான். அவனுக்கு பாவம் எளிதாயிருது. ஃபோன்லையோ, அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லையோ, அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லையோ, அவன் ஸ்கூல்லையோ இதை பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இதை பக்கம் போக ஆரம்பிக்குது. எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே இது தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இந்த எண்ணங்களுக்கு உட்பட ஆரம்பிக்கிறானோ, அவன் ஒரு 25 வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதுல பாவங்கள்ல கடத்திருப்பான். வெளிப்பட சொல்ல முடியாது என்ன பாவங்கள், அது உபச்சாரமாக கூட இருக்கலாம். உபச்சாரத்துல மூழ்கி அவன் எழுந்து வந்துருவான் 25 வயதுக்குள்ள. சிறிய வயதுல அவன் மனதுக்குள்ள இது போயிருச்சுன்னா. அப்போ 3வது, பெற்றோர்களுடைய கடமை நல்ல நட்பை அவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய கடமை அவனை கண்காணிக்கிறது. அவனுக்கு தனிமை என்ற அறையே கொடுக்க கூடாது. மிக முக்கியமான காரியம் அது. ஒரு வாலிபனும் தனக்கு இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அவன் தனிமையுடைய அறையை எடுத்துக்கொள்ளவே கூடாது. எந்த அளவுன்னா, ஒரு அரபி புத்தகத்துல படிச்சதா, ஒருவனுக்கு தனிமையில அவன் தங்குறதுக்கு எல்லாரும் இருக்கும்போது, சூழலுக்காக தனிமையில தங்குறது வேற, எல்லாரும் இருக்கும்போது ஒருவனுக்கு தனிமையில தங்குறதுக்கு எப்ப அனுமதிக்கப்படும்னா, நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும் போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும். அந்த எண்ணம் யாருக்காவது வருமா? அவ்வளவு தக்குவாவை சுமந்தவங்களை நம்ம வாழ முடியுமா? அல்லாஹ் அப்படி உருவாக்கணும். அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்ப தனிமையில இருக்கக்கூடாது. கதவுகளை திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க, மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க, போட்டால் அவங்க பிள்ளைகள் போட்டால் அனுமதிக்காதீங்க, உங்க ஹிஸ்டரியை டெலீட் பண்றதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை. அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பார்க்குறாங்கிறத அவங்களுடைய வயதடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போற வரைக்கும் கண்காணிங்க. அப்படி கண்காணிக்க கூடாது, கட்டுப்பாட்டில் இருப்பான்னு சொன்னா நிர்பந்திங்க. நீ கண்காணிக்கப்பட்டதா ஆக, நீ இப்படிதான் இருக்க முடியும், உன்னுடைய அறையுடைய கதவு மூடப்படக்கூடாது, ஜன்னல் மூடப்படக்கூடாது, எப்புள்ள தானே என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டு அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. அப்படி நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் எல்லாம் அவங்களை பிடிச்சிருவான். இப்போ தனிமையை தவிர்த்து கொள்ளணும். பெற்றோர்களும் தனிமையை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வரும்.
இல்லைன்னா அவனை சிறு வயதிலேயே நுழைக்கப்பட்டுட்டீங்கன்னா இன்னும் எல்லையற்ற பாவங்கள் வரக்கூடிய காலத்துல இன்னும் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு அது காரணமாயிரும். பெற்றோர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போதான் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. பெற்றோர்களும் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் அதை அனுமதிக்கிறது அப்படிங்கிறத இப்படி எடுத்துக்கிட்டது. எப்படி இதை ஃப்ரீடம் ஆக்குவீங்க? ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை கேஷுவல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறது அது ஒரு குற்றமாக பார்க்கப்படல. நீங்கள் சொன்ன மாதிரி தவறான ஒரு ஆட்கள் பழகிறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை, குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். செக்ஸ் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து உலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கப்படணும்னு சொல்லி, இதில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நான் பேச வரல. அது வேறமான செக்ஸ் எஜுகேஷன். குழந்தைங்களுக்கு போய் எப்படி செக்ஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேரணும், ஒரு ஆண் எப்படி பெண்ணோட சேரணுங்கிற எண்ணத்தை உட்படுத்துறது இல்லை செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. ஒரு ஆண்னா யாரு? நீ யாரு? நீ ஒரு ஆண். உன்னுடைய தேவை நிறைவேறுவதற்கு ஒரு வயது இருக்கு. அந்த வயதுக்கு வரும்போது நீ திருமணம் செய்யணும். அந்த திருமணத்திற்கு பிறகு உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த திருமணத்துக்கு தகுதியான பெண் என்று ஒருவள் இருப்பாள். அவளை நீ தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுக்கலாம். விருப்பத்தின்படி நீ திருமணம் செஞ்சு அந்த பெண்ணோட மட்டும்தான், அந்த பெண் மட்டும்தான் நீ வந்து கவர்ச்சி பொருளாகவோ அல்லது அந்த பெண்ணுடைய முழுமையான உரிமையாளனா நீ மாறுவதற்கு அனுமதிக்கப்படுவ. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உனக்கு தாய் மாதிரி, உன் சகோதரி மாதிரி, உன்னுடைய உறவினர் மாதிரி. எப்படி உன் தாயை நீ தப்பான பார்வையில பார்க்க மாட்டியோ அந்த மாதிரி அந்த பெண்ணை நீ தப்பான பார்வையில பார்க்க கூடாது. எப்படி உன் தாய் இடத்துல வந்து ஓரளவு நெருக்கத்தை கடைபிடிக்க மாட்டியோ அதே மாதிரி அந்த பெண்களிடத்திலும் நெருக்கத்தை கடைபிடிக்க கூடாது. இப்படிங்கிற ஒரு வரைமுறை ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீ ஒரு பெண், நீ வந்து இயற்கையாகவே ஒரு ஆணுடைய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவ. யாரா இருந்தாலும் ஒரு பெண் மேல ஈர்ப்பு ஏற்படும். இந்த வயசுல கூட, நீ சின்ன வயசுல இருக்கும்போது கூட ஏற்படும். அப்போ உனக்கு தகுதி இல்லாத எந்த ஒரு ஆணும் உன்னை தொடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது. நீ வந்து இல்லைன்னு சொல்லி பழகு. யாராவது உன்னை தொட்டாங்கன்னா நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி பழகு. சின்ன வயசுல இருந்தாலும் சரி. உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு எல்லை இருக்கு. உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு, ஒரு வயது இருக்கு. உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. இப்படிங்கிற ஒரு கல்வியை கொடுக்கறது தான் ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து அப்படிங்கிற கல்வியை கொடுக்கறது தான் ஒரு ஆண் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்க்கணும், அவன் எந்த மரியாதையோட, எந்த கண்ணியத்தோட, எந்த பார்வையோட, எந்த 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 ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிற கல்வியை கொடுத்து அவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கல்வி தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன். சரியா? இதை கற்றுக் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அடிங்கன்னாங்க அவரை. இப்போ சொல்ல விடுங்க அவரை, வாங்கன்னாங்க. அழைச்சி பக்கத்தில் உட்கார வச்சு கேட்டாங்க, உன் தாய் இடத்துல செய்வியான்னாங்க. யார சொல்லலாம், என்ன சொல்றீங்க, தாய் இடத்துல எப்படி செய்ய முடியும்? இப்போ நீ நினைக்கக்கூடிய பெண் இன்னொரு தாய் இல்லையா? இப்போ கேட்டாங்க, உன்னுடைய சகோதரி இடத்துல செய்வியான்னாங்க. உன்னுடைய பிள்ளை இடத்துல செய்வியா, உன்னுடைய சாட்சி இடத்துல செய்வியான்னாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன? இப்போ அவங்கெல்லாம் அவங்களுடைய உறவு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்சத்தை கை வச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கல்வை சுத்தப்படுத்து, இவர் இதில் கெட்டிருக்காரு, இவருடைய எண்ணங்களை சுத்தப்படுத்து அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சுத்தப்படுத்தினாங்க. இப்போ இப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையை சின்ன வயசுலேருந்தே பழக்கணும். அப்படி பழக்கினா இந்த மாதிரி பெற்றோர்கள் இந்த மாதிரி எண்ணங்களை பிள்ளைகள் வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும்.